பின்வருவனவற்றை சுருக்குக. இங்க ரெண்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. மொத கணக்கு பார்க்கலாம். I பவர் 1947 கூட்டல் I பவர் 1950. இந்த கணக்கை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நாம I பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ I அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த -1 வர்க்கமூலத்துக்கு பதிலாக ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. அந்த அடையாளம் தான் இந்த I. ஓகேவா? இது என்னன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பர் கிடையாது. இந்த -1 வர்க்கமூலத்திற்கு பதிலாக நம்ம எழுதக்கூடிய இந்த ஒரு அடையாளம் தான் இந்த I. ஓகே, இது எதுக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது நமக்கே தெரிஞ்சிருக்கும். நமக்கு x² + 1 = 0 அப்படிங்கிற ஒரு இருபடி சமன்பாடுக்கு நமக்கு தீர்வு காணும் போது மெய்யெண்கள்ல நமக்கு தீர்வு கிடைக்கல. ஸோ அப்ப நமக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த தீர்வு கணங்கள் அதை விரிவுபடுத்தும் போது நமக்கு இங்க மெய்யெண் அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது. ஸோ அதை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த -1 அப்படிங்கிறதனுடைய வர்க்கமூலத்துக்கு பதிலாக இந்த ஒரு அடையாளத்தை கொடுத்து தான் நமக்கு இந்த கலப்பு எண்களை உருவாக்கியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நாம கலப்பு எண்களை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப இந்த ஐயினுடைய வர்க்கம் 2 அப்படிங்கிறது என்னது? இந்த √−1 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு I² மதிப்பு என்னது? -1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்ப ஐயின் அடுக்கு 3 அப்படிங்கிறது என்னது? I² பெருக்கல் I அப்படின்னு எழுதிக்கலாம். I² என்னது? -1, அப்புறம் I அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதனுடைய மதிப்பு என்னது? -I. அதுக்கப்புறம் I பவர் 4 = I² அப்படின்னு எழுதிக்கலாம். I² அப்படிங்கிறது என்னது? -1. ஸோ -1 பெருக்கல் -1 அப்படிங்கிறது +1. ஸோ இது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, I பவர் n அப்படின்னு ஒரு n அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இன்டிஜரா இருக்கலாம். இப்ப இந்த எண்ணை நாம 4ஆல வகுக்கும் போது நமக்கு ஈவு Q அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் மீதி R அப்படின்னு கிடைக்கும் போது இந்த எண்ணை எப்படி எழுதலாம்? 4Q + R அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்படி எழுதும் போது நாம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இதை I பவர் 4Q பெருக்கல் I பவர் R அப்படின்னு எழுதலாம். இது என்னது? அடுக்கு விதி. அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, I பவர் 4 ஹோல் பவர் Q பெருக்கல் I பவர் R அப்படின்னு எழுதிக்கலாம். I பவர் 4 என்னது? 1 நமக்கு தெரியும். ஸோ 1 பவர் Q பெருக்கல் I பவர் R. 1னுடைய அடுக்கு என்ன இருந்தாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ இது 1 பெருக்கல் I பவர் R. ஸோ அப்போ என்னது? I பவர் R. நமக்கு ஒரு நம்பரை 4ஆல வகுக்கும் போது கிடைக்கிற மீதி R அப்படின்னு இருந்ததுன்னா, நம்ம இந்த R எப்படி இருக்கும்? 0க்கும் 4 விட கம்மியா இருக்கும். அதாவது 0க்கும் 3க்கும் நடுவுல இருக்கும். ஓகே, ஸோ இப்ப ஐயினுடைய அடுக்கு எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் அதை என்னது? 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நாம அதை குறைச்சிட்டோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி தான் நாம இப்ப இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். ஓகே, இப்போ முதல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஐயினுடைய அடுக்கு 1947 கூட்டல் ஐயினுடைய அடுக்கு 1950. ஓகே, ஸோ நமக்கு இப்ப இங்க 1947 இது நம்மளுடைய சுதந்திரம் அடைந்த ஆண்டு. இந்த ஆண்டு 4ஆல வகுக்கும் போது நமக்கு கிடைக்கிற மீதி 3. ஸோ அதை நம்ம இங்க எழுதிக்கலாம். I பவர் 1947 = I பவர் 1944 கூட்டல் 3. ஸோ இங்க 1944 அப்படிங்கிறது என்னது? 4ஆல வகுபடக்கூடிய ஒரு எண். ஸோ இப்ப இந்த மதிப்பு என்னது? நமக்கு இங்க I பவர் 3 அப்படின்னு கிடைச்சிரும். அது காரணம் என்ன அப்படின்னா, இது I பவர் 1944 பெருக்கல் I பவர் 3. இந்த I பவர் 1944, இந்த 1944 அப்படிங்கிறது 4னுடைய மடங்கா இருக்கிறதுனால இந்த விதிப்படி நமக்கு இங்க இது 1 அப்படின்னு ஆயிரும். இங்க I பவர் 3 அப்படிங்கிறது என்னது? -I.
ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா இதனுடைய மதிப்பு வந்து -i அப்படின்னு கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே i பவர் 1950 பார்க்கலாம். இந்த 1950 அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியா குடியரசு ஆன ஆண்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த 1950 நாம வந்து 4ஆல் வகுக்கும் போது நமக்கு என்ன மீதி கிடைக்கும் அப்படின்னா 2 மீதி கிடைக்கும். ஸோ இது வந்து என்னது i பவர் 1948 கூட்டல் 2. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா i பவர் 1948 பெருக்கல் i பவர் 2. இது வந்து 4 மடங்கா இருக்கிறதுனால நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி படி இது 1 அப்படின்னு கிடைக்கும். i ஸ்கொயருடைய மதிப்பு வந்து என்னது -1. ஸோ இப்போ இது வந்து மைனஸ். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க இங்க i பவர் 1947 கூட்டல் i பவர் 1950 கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னது -i, இது -1. ஸோ எப்பயுமே நம்ம வந்து மெய்யெண்ணை தான் முதல் எழுதணும். அதனால -1 -i அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இந்த முதல் கணக்கான விடை. இப்போ நம்ம இரண்டாவது கணக்கான விடையை வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை i பவர் 1948 தேவை. இங்கே 1948 அப்படிங்கிறது நமக்கு 4ஆல் வகுபடக்கூடிய எண் அப்படிங்கிற காரணத்தினால இதனுடைய மதிப்பு வந்து 1. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே i பவர் -1869. ஸோ i பவர் -1869. ஓகே, ஸோ இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா மைனஸில் பவரில் மைனஸ் இருக்குங்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ i பவர் -1 அப்படின்னா என்னது 1/i. ஸோ அதனால i பவர் -1869 அப்படிங்கிறது 1/i பவர் 1869. ஓகே, ஸோ நமக்கு இங்கே 1869 வந்து நம்ம 4ஆல் வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/i பவர் 1868 கூட்டல் 1. ஓகே, ஸோ இங்கே 1/i பவர் 1868 அப்படிங்கிறது நமக்கு 4ஆல் வகுபடக்கூடிய ஒரு எண் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு i பவர் 1 மட்டும் மிச்சம் இருக்கும். இப்போ நாம வந்து இந்த கீழே உள்ள ஐயை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே மேலையும் கீழையும் ஐயால பெருக்க போறோம். ஸோ பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே ஐயையும் நீங்க 1ஐயும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா i கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க ஐயையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் i ஸ்கொயர்டு, அதனுடைய மதிப்பு வந்து -1. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிக்குது அப்படின்னா இங்க i/-1 அப்படிங்கிறது என்னது அதுக்கு வந்து -i தான் வேல்யூ. ஸோ இப்போ நாம வந்து நமக்கு தேவையான எழுதிக்கலாம். i பவர் 1948 கழித்தல் i பவர் -1869. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து என்னது 1 கழித்தல் இந்த வேல்யூ வந்து என்னது -i. ஸோ 1 மைனஸ் ஆஃப் -i அப்படிங்கிறது என்னது 1 + i. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.